வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, யாரும் எதிர்பார்க்காத இழப்பு, திடீரென சோகமான அண்ணா அறிவாலயம், மு.க.ஸ்டாலின் கண்ணீர், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திமுக முன்னாள் எம்பி அப்துல்லாவின் தாயார் நபிசா பிவி 85 வயதில் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவருடைய மறைவுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பாசத்துடன் வளர்ந்து சான்றோனைக்கு மகிழ்ந்த அன்பையும் இழந்து வாடும் தம்பி அப்துல்லாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரோடுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினேன் என்று மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. வயது மூப்பு காரணமாக கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் கோளாறு எதிர்கொண்டு வந்த நபிசா பிவி இன்று 9:30 மணிக்கு காலமாகி போயிருக்கிறாரு. திமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான தங்கம் தென்னரசு, கழக அயல அணி செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களின் முன்னாள் உறுப்பினருமான சகோதரர் திரு அப்துல்லா அவர்களுடைய அன்பு தாயார் திருமுகு நபிசா பிவி அவர்களுடைய மறைவு செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அன்புடன் பாசத்துடன் தன்னை வளர்த்த ஆளாக்கிய அன்னையை இழந்து வாடும் சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த துயரமான நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டிருந்தார். திமுக தலைவர் பலருமே இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய மறைவுக்கு திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய தந்தை இழந்து வாடும் தோழர் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தோல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.